ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த பர்கூர் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கருகேகண்டி ஓடையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து தடைபட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்போம். மேகநாதன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். மேகநாதன் வணக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தமிழக கர்நாடக எல்லை பகுதியான பர்கூர் மலையில சுமார் 30க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது. இதுல குறிப்பாக பார்த்தோமானால் குட்டையூர், வேளம்பட்டி, மட்டிமரத்தலை ஆகிய மலை கிராமங்களுக்கு செல்வதற்கு என்றால் தமிழகம் தாண்டி கர்நாடகா மாநிலத்திற்கு சென்று சுமாராக ஒரு 20 கிலோமீட்டர் வனப்பகுதிக்கு உள்ளாக கர்நாடக மாநிலத்தை கடந்து பின்னர் அந்த இடையே தமிழகம் கர்நாடகா இடையே உள்ள கற்கைக்கண்டி பள்ளத்தை கடந்துதான் இந்த 4 மலை கிராமங்களுக்கு செல்ல வேண்டும். இந்த கிராமத்தில் பார்த்தோம்னால் மொத்தமாக 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது. இந்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில கடந்த ஒரு வார காலமாகவே பலத்த மழை பெய்கிறது. இதில் பார்த்தோம்னால் கடம்பூர் மற்றும் குன்றி, மாக்கமலை உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை பெய்து பல்வேறு இடங்களில் சேதமடைந்த நிலையில அங்கிருந்து வரக்கூடிய மழை நீரானது காட்டாறு வெள்ளமாக இந்த கற்கைக்கண்டி ஓடை வழியாக பாலாற்றில் கலந்து அதன் பின்னர் மேட்டூர் அணைக்கு செல்கிறது. இந்த நிலையில வனப்பகுதிக்கு மத்தியில் உள்ள இந்த மலை கிராமங்களுக்கு செல்வதற்கான மிக பிரதான பாதையாக உள்ள அந்த கற்கைக்கண்டி பள்ளத்தை கடந்து மலைவாழ் மக்கள் செல்லக்கூடிய சூழல தற்போது அந்த பள்ளத்தின் வழியே காட்டாறு வெள்ளம் செல்வதால் அந்த மலைப்பகுதியில் உள்ள மக்கள் கிராமத்தை விட்டு வெளியே அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் அதே போல வெளியில் உள்ள கிராம மக்கள் சொந்த கிராமங்களுக்கு செல்ல முடியாதவும் கடந்த 3 நாட்களாக இருபுறமும் முடங்கி கிடக்கின்றன. இந்த பகுதியில் பார்த்தோம்னால் கடந்த பல வருடங்களாகவே இப்பகுதியில் உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து பொதுமக்கள் சிரமத்தை போக்க வேண்டும் என தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மலைகிராம மக்கள் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக அந்தியூர் சட்டமன்ற தொகுதியின் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாச்சலம் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தும் தற்பொழுது அந்த பாலம் அமைக்கும் பணி பரிசீலனை செய்யப்படாமல் கிடப்பிலே போடப்பட்டுள்ளதால் இது போன்ற அந்த பருவமழை காலங்களில் அப்பகுதி மக்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு பாலம் ஏற்படுத்தி செய்து தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மேகநாதன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.